السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهرهم تطهيرا. صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين. صلاة என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக சங்கை பொருந்திய ஜும்மாவுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் அளப்பெரும் கிருபையும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தினம் முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள், ஆஷுரா உடைய நாள். இன்றைக்கு இந்த முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாளாகிய ஆஷுரா உடைய தினம் என்பது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள். ஃபதக்கிர் மின் ஐயாமில்லாஹ், அல்லாஹுடைய நாட்களை அவர்களுக்கு நீங்கள் நினைவுபடுத்துங்கள் என்று அல்லாஹு சொல்லக்கூடிய மக உன்னதமான நாள் இந்த ஆஷுரா உடைய நாள். பல்வேறு நபிமார்களுக்கு அவர்களுக்கு வாழ்வில் ஏற்பட்ட பல்வேறு நெருக்கடிகள், கஷ்டங்கள், சிரமங்கள், இவைகளிலிருந்து அவர்களுக்கு விமோச்சனம் அளிக்கப்பட்ட, வெற்றிகள் கிடைக்கப்பட்ட மகத்துவமிக்க நாள் இந்த ஆஷுரா உடைய நாள். எல்லா நபிமார்களுக்கும் அவர்களுடைய வாழ்வில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் இந்த ஆஷுராவுடைய நாளிலே தான் நடந்தது என்பதாக வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். இன்னும் இந்த ஆஷுராவுடைய நாளுக்கு வெற்றி திருநாள் என்றே சொல்லப்படுவார். என்று சொன்னால், ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய கொடுங்கோலன் ஃபிரௌன், அவன் செங்கடலில் மூழ்கடிக்கப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை வழங்கியது இந்த முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாள் என்ற ஆஷுராவுடைய நாளிலே தான். அதிலேயும் குறிப்பாக இன்று நாம் கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆஷுராவுடைய தினம் என்பது இன்னும் கூடுதலான முக்கியத்துவமும் சிறப்பை பெற்றதாக இருக்கிறது. என்று சொன்னால், இந்த ஆஷுரா என்பது இன்று வெள்ளிக்கிழமை தினத்தில் நமக்கு இந்த ஆஷுராவுடைய நாள் வந்திருக்கின்றன. வரலாற்று முழுவதும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நபிமார்களுக்கு அல்லாஹ் பல வெற்றிகளை ஆஷுராவில் நாளிலே கொடுத்தான் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, எல்லா ஆஷுராக்களுமே அந்த வெள்ளிக்கிழமையில் தான் நடந்ததாக வரலாறு சொல்லி காட்டுகின்றது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளில் இந்த ஆஷுராவுடைய தினம் இன்றைக்கு நமக்கு வந்திருக்கின்றன. அருமையானவர்களே, இப்படி பல்வேறு நிகழ்வுகளை கொண்ட இந்த ஆஷுராவுடைய நாள் ஒரு வெற்றி திருநாள் என்று சொன்னாலும் கூட, இந்த ஆஷுராவுடைய நாளில் இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கின்றன. வரலாற்றில் நடந்துவிடக்கூடாத, வரலாற்றில் மிகப்பெரிய வடுவை ஏற்படுத்திவிட்ட ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்வும் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் நடந்திருக்கின்றது. அதுதான் கர்பலா என்று சொல்லக்கூடிய யுத்தம். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கர்பலா யுத்தத்தில் அவர்கள் கொல்லப்பட்டது இந்த ஆஷுராவுடைய 10ஆம் நாளிலே தான்.
முஹர்ரம் மாதம் என்ற இந்த 10ஆம் நாளிலே தான் கர்பலா என்ற அந்த இடத்தில் நடந்த யுத்தத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அருமையானவர்களே, எத்தனையோ போர்க்களத்தில், எத்தனையோ யுத்தங்களில் எத்தனையோ சஹாபா பெருமக்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள், கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டது அது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. ஏனென்று சொன்னால் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அஹ்ல பைத்தை சார்ந்தவர் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னும் ஏராளமான சிறப்புகள் உண்டு. பெருமானாருடைய குடும்பத்தை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு குடும்பம் என்று அல்லாஹ் சொல்லுவான். இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத். ஓ அஹ்லல் பைத்தே, உங்களை விட்டும் நஜீஸ்களை தூய்மையாக்கி உங்களை அல்லாஹ் சுத்தப்படுத்தி வைத்திருப்பதையே அல்லாஹ் நாடுகிறான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுவான். இந்த ஆயத்து இறங்கியவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய இல்லத்திற்கு வந்தார்கள். அங்கே வந்து தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை அழைத்தார்கள். அவருடைய கணவன் நபிகள் நாயகம் அவருடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்தார்கள். அவர்களுக்கு பிறந்த 2 ஆண் குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரையும் அழைத்து ஒரு இடத்திலே அமர்ந்து ஒரு நீளமான ஒரு போர்வையை அவர்களுக்கு மீது போர்த்திவிட்டு அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், யா அல்லாஹ், இவர்கள்தான் என்னுடைய குடும்பத்தார்கள், இவர்களை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக, எப்பொழுதும் இவர்களை தூய்மையாகவே நீ வைத்திருப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த ஆயத்தை முன்வைத்து பிரார்த்தனை செய்தார்கள். அதிலே சொல்லுவார்கள், பெருமானார் அவர்கள் தங்களுடைய போர்வைக்குள் யாரையெல்லாம் வைத்துக்கொண்டு இவர்கள்தான் என்னுடைய அஹ்ல பைத், என்னுடைய குடும்பத்தார் என்று சொன்னார்களோ அவர்கள்தான் நபிகள் நாயகம் அவருடைய குடும்பத்தார்கள். அவர்களை நாம் கண்ணியப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம், அவர்களை நேசிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்களுக்கு ஒரு துக்கம், ஒரு கஷ்டம் வந்தால் அந்த துக்கத்தில் கஷ்டத்தில் நாமும் பங்கெடுத்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம். அஹ்ல பைத்தை நேசிப்பது என்பது மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அஹ்ல பைத்தில் உள்ள பெருமானாருடைய குடும்பத்தை சார்ந்த அவருடைய பேர குழந்தையான ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கர்பலா யுத்தத்தில் கொல்லப்பட்ட இந்த நாள் என்பதும் இதே ஆஷுரா உடைய நாளில்தான். பல்வேறு காலகட்டங்களில் ஆஷுரா உடைய நாளில், ஆஷுரா உடைய தினத்திலே நடந்த வெற்றி திருநாட்களை பற்றியும் வரலாற்று சம்பவங்கள், ஆஷுராவுடைய சிறப்புகள், நோன்பு வைப்பது பற்றி நான் பல கட்டங்களில் நாம் பேசியிருக்கிறோம். ஆனால் வரலாற்றில் இதையும் நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு மோமினும் அதை நாம் தெரிந்து வைத்திருப்பது நம்முடைய கடமை. ஏனென்று சொன்னால் நம்முடைய உயிருக்கும் உயிரான, உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம் அஹ்ல பைத், அந்த குடும்பம் யார் யார், அந்த குடும்பத்தினுடைய தியாகம் என்ன, அவருடைய வரலாறு என்ன என்பவற்றையெல்லாம் நாம் தெரிந்திருக்க வேண்டாமா? அஹ்ல பைத் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி சொல்லுவார்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நடந்து வந்தால் பெருமானார் அவர்கள் நடந்து வருவதை போல் இருக்கும் என்று சொல்லி காட்டுவார்கள். பெருமானாருடைய நடை எப்படி இருக்குமோ அதுபோன்று அன்னை ஃபாத்திமாவுடைய நடை இருக்கும் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது என்னுடைய சதை துண்டிலிருந்தும் ஒரு துண்டு என்பதாக சொல்லி காட்டுவார். என்னுடைய மகள் ஃபாத்திமா என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சதை துண்டிலிருந்தும் ஒரு துண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார். ஹதீஸிலே வருகின்றது, சில சஹாபிகள் உண்டு 7 நபர்களை சொல்லுவார்கள். அந்த 7 நபர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று காட்சி தோற்றம் இருக்கும். நடையிலை, பேச்சிலை,
செயல்பாட்டுகளில், முகப்பாவனையில், அழகில், எல்லா விதத்திலேயும் பெருமானாரை போன்று இருப்பார்கள். ஒரு 7 நபர்களை சொல்லுவார்கள். அதிலே முதலாவது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இரண்டாவது அன்னை ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாச்சாவின் மகன் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மூன்றாவதாக அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நான்காவது ஜாபிர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. ஐந்தாவது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. ஆறாவது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஏழாவதாக அபூ சாயிப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் யார் என்று சொன்னார்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய பாட்டனார். இந்த 7 நபர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று தோற்றத்தில் இருப்பார்கள். எல்லாவற்றுக்கும் சேர்ந்து சொல்லுகின்ற பொழுது இந்த 7 நபர்களையும் தாண்டி ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தத்துரூபமாக அப்படியே பெருமானாரை போன்று காட்சி அளிப்பார். தூரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து வந்தால் எங்களுக்கு சந்தேகம் ஏற்படும், வருவது பெருமானாரா அல்லது ஹுசைனா என்ற சந்தேகம். அந்த அளவுக்கு பெருமானாரை அப்படியே உரித்தெடுத்தார் போல் இருப்பார்கள் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஹஜ்ரத் ஃபாத்திமா, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா என்ற தம்பதிகளுக்கு பிறந்தவர்கள் தான் ஹஜ்ரத் ஹசன், ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களுக்கு வேறு சில குழந்தைகள் உண்டு. அது ஃபாத்திமா அல்லாத வேறு ஒரு மனைவிகளுக்கு பிறந்த குழந்தைகளும் உண்டு. ஆனால் ஃபாத்திமா அலி உடைய தம்பதிகளுக்கு பிறந்தவர்கள் ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம், ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிறந்தார்கள். பிறந்தவுடனே குழந்தையை கொண்டு வந்து பெருமானாரிடத்திலே ஒப்படை கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை தன்னுடைய மடியில் வைத்துக்கொண்டு என்ன பேர் வைப்பது என்பதாக கேட்டார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், ஹர்பு என்று பேர் வையுங்கள் என்பதாக. ஹர்பு என்று சொன்னால் யுத்தம், சண்டை என்று அதற்கு பொருள். என்று சொன்னால் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீரம் நிறைந்தவர். எப்பொழுதுமே சண்டையின் மீது அவ்வளவு ஆர்வம். தன்னை எதிர்த்து வரக்கூடிய யாராக இருந்தாலும் துணிச்சலோடு தூக்கி எறியக்கூடிய வீரம் நிறைந்தவர் ஹஜ்ரத் அலி. அவருடைய வீரத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஹைபர் யுத்தத்தில் ஹைபர் களவாய் கோட்டைக்குள் எதிரிகள் உள்ளே புகுந்திருந்து மாத கணக்கிலே அங்கே முற்றுகையிட்ட பொழுது அந்த ஹைபருடைய கோட்டையின் வாசலை திறப்பதற்கு யாராலும் முடியவில்லை. 40 நபர்கள் சேர்ந்து இழுத்து அந்த கோட்டையினுடைய கதவை திறக்க வேண்டிய அந்த ஹைபரினுடைய கதவை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒத்த கையினால் அதை தூக்கி கேடயம் போல் பிடித்து காட்டினார்கள். அந்த அளவுக்கு வீரம் மிக்கவர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எனவேதான் ஹஜ்ரத் அலி அவர்களுக்கு ஹைதர் என்ற ஒரு பெயர். ஹைதர் என்று சொன்னால் சிங்கம் என்று பொருள் அதற்கு. அதோடு அறிவிலும் வீரத்தில் மட்டுமல்ல, அறிவிலையும் சிறந்து விளங்கியவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டிலே வாசலில் ஹஜ்ரத் அலி அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாரை பார்ப்பதற்கு வருகின்றார்கள். உள்ளே எனக்கு அனுமதி தாருங்கள், நபிகள் நாயகம் நான் பார்க்க வேண்டும் என்றார் உமர். ஹஜ்ரத் அலி அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது பார்க்க முடியாது என்று. ஹஜ்ரத் உமர் அவர்கள் சென்று விட்டார்கள். அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் வந்து கேட்டார்கள். அதே மாதிரி சொன்னார்கள். இப்படி 3 தடவை ஆனது. 4வது முறையாக வந்த பொழுது ஹஜ்ரத் உமர் அவர்கள் கேட்ட பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பெருமானார் அவர்களை பார்க்க முடியாது என்று. ஹஜ்ரத் உமர் அவர்கள் கேட்டார்கள், ஏன் பார்க்க முடியாது என்று. ஹஜ்ரத் அலி அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் அவர்கள் மலக்குமார்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், எனவே உங்களால் இப்பொழுது பார்க்க முடியாது. இப்போ அந்த சந்திப்பு நிகழ்ந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தித்தார். இப்போ ஹஜ்ரத் அலியிடத்திலே உமர் அவர்கள் கேட்டார்கள், பெருமானார் அவர்கள் மலக்குமார்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எத்தனை மலக்குமார்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார் என்பதாக கேட்டார். அது அலி அவர்கள் சொன்னார்கள், 360 மலக்குமார்களோடு பெருமானார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று. அதில் உமர் அவர்கள் சென்று விட்டார்கள். பிறிது சமயத்திலே பெருமானாரை சந்திக்கின்ற பொழுது ஹஜ்ரத் அலி அவர்கள் இப்படி எனக்கு பதில் சொன்னார்கள் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் அலி அவர்களை அழைத்தார்கள். உங்களுக்கு எப்படி தெரியும்? 360 மலக்குமார்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பது எப்படி தெரியும் என்பதாக ஹஜ்ரத் அலி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கக்கூடிய நிஅமத்துக்கள் என்ற அருள் கொடை 360.
ஒவ்வொரு அருள் கொடைக்கும் ஒவ்வொரு நியமத்திற்கும் ஒரு மலக்குமார்களை தலைமையாக நியமித்திருக்கின்றான். உங்களோடு பேசியவர்கள் அந்த நியமத்துக்குரிய தலைமை மலக்குமார்கள் தான் வந்து பேசியிருப்பார்கள். அதனால் 360 என்று சொன்னேன். அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீ இல்மிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், அலியினுடைய இல்மில் நீ பரக்கத்து செய்வாயாக என்பதாக. இப்படி வீரம் நிறைந்தது மட்டுமல்ல, அறிவுக்கும் பேர் போனவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அன மதீனத்துல் இல்மி வ அலியுன் பாபுஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நான் என்னுடைய அறிவு மதீனத்தின் பட்டணம் என்று சொன்னால் அதனுடைய தலைவாசல் அலி என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி காட்டுவார். அப்படிப்பட்ட அறிவிற்கும் வீரத்திற்கும் பேர் போன ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு தம்பதிகளுக்கு பிறந்தவர்கள் தான் ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. இப்பொழுது ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஹர்புன் பேர் வைக்க வேண்டாம், எனவே இவருக்கு நான் ஹசன் அழகானவர் என்று நான் பேர் வைக்கிறேன் என்று சொல்லி ஹசன் என்று பேர் வைத்தார். ஒரு வருடம் கழித்து மறுபடியும் ஒரு குழந்தை பிறக்குகிறது, ஆண் குழந்தை. அந்த குழந்தையையும் தூக்கி கொண்டு பெருமானாரிடத்திலே கொண்டு வந்து கொடுக்குகின்றார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் அந்த குழந்தையை வாங்கி மடியில் வைத்துக்கொண்டு என்ன பேர் வைப்பது என்பதாக கேட்டார்கள். ஹர்பு என்றே சொன்னார் ஹஜரத் அலி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா ஹர்பு பல் ஹுசைன், ஹர்பு வேண்டாம், இவருக்கு நான் ஹுசைன் என்று பெயர் வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு பேரித்தமிழத்தை எடுத்து வாயில் போட்டு மெண்டு சவைத்து அதனுடைய சாறை எடுத்து ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வாயிலே அதை ஊட்டி அவர்களுக்கு ஹுசைன் என்று பெயர் வைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அகீகா கொடுத்தார்கள், 2 ஆடுகளை. எனவேதான் மார்க்கத்தில் வல்லுநர்கள் சட்டங்கள் சொல்லுவார்கள், ஒரு குழந்தைக்கு அகீகா கொடுப்பது பெற்றோர்கள் மீது கடமை, பெற்றோர் இல்லை என்று சொன்னால் அதனுடைய பாட்டனாரும் அதற்கு பகராக கொடுக்கலாம் என்பதாக. பேர குழந்தைக்கு பகரமாக பாட்டனார் அகீகா கொடுக்கலாம். நபிகள் நாயகமே ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 2 ஆடுகளை அழுத்து அகீகா கொடுத்தார்கள். அவர்களுடைய தலைமுடியை களைந்து அதற்கு எடைக்கு எடையாக வெள்ளியை தர்மமாக கொடுத்தார்கள் என்றெல்லாம் ஒரு நீண்ட நெடிய வரலாறு. எந்த அளவுக்கு என்று சொன்னால் சுமார் 5 வயது வரையிலேயும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பராமரிப்பிலே தான் வளர்ந்தார்கள். எந்த நேரம் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் வீட்டுக்கு வருவார்கள், செல்லுவார்கள். குழந்தை பருவமாக இருக்குகின்ற பொழுது ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாரோடு சேர்ந்து விளையாண்ட விளையாட்டுக்களை எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் அப்படியே மெய்சிலிர்த்து போம். ஒரு முறை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் பெருமானாரை பார்ப்பதற்கு வீட்டுக்குள் செல்லுகிறார்கள். அப்பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதுகில் மேல் அமர்ந்து யானை சவாரி நடக்குது வீட்டுக்குள்ளார. யானை மாதிரி ரசூலுல்லாஹ் 4 கால் போட்டு உட்காருவோம்ல, அப்போ பேர குழந்தையை மேலே வச்சுக்கிட்டு 4 கால் போட்டு நடக்கிறாங்க. அபூபக்கர் உள்ளே நுழைந்தவுடன் பெருமானார் சொன்னார்கள், என் பேரனுக்கு யானை சவாரி செய்கிறேன் என்பதாக. அப்போ ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு சவாரி அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்பதாக. வேறு யாராவது பெருமானார் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு சவாரி செய்ய முடியுமா? உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 5 வயது வரைக்கும் அங்கேதான் அவர்கள் வளர்ந்தார்கள். ஒரு முறை அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார், தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள் வர்றாங்க. அவங்க அந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாசலில் உட்காந்துக்கிட்டு விடமாட்டேன்ட்டாங்க, உள்ளே போகக்கூடாது அப்படின்னு. இப்போ ஏன் போகக்கூடாது? ஏன்னா நபிகள் நாயகம் அவர்கள் தூங்குறாங்க. இந்த பேர குழந்தை உள்ளே போனால் நேரம் எங்கே போகும்னா ரசூல்லா மேலே தான் போய் விடும் அப்படியே. அதனால் அவர்களுக்கு தூக்கம் கெடுமை என்பதற்காக உள்ளே விடாமல் தடுத்து வைத்து கொண்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தடுத்து வைத்து கொண்டே இருந்தார். உம்மு சலமா ஏதோ ஒரு வேலையாக அங்கிருந்து எழுந்திருத்து வீட்டுக்குள் செல்லவும் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஓடோடி வீட்டுக்குள் சென்று நபிகள் நாயகம் அவர்கள் படுத்து கிடக்கின்றார்கள். அவருடைய வயிற்றில் ஏறி அமர்ந்து கொண்டார்கள். திடீரென்று ஒரு சுமையை பார்த்தவுடன் பெருமானார் விழித்துக் கொண்டார்கள். அப்படியே அந்த சுமையை வாங்கி அவர்கள் தட்டி கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே வருகின்றார். உங்கள் பேர குழந்தையை நீங்கள் மடியில் வைத்து கொஞ்சி விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உங்களுடைய பேர குழந்தைகளை உங்களுடைய உம்மத்தே கொலை செய்யக்கூடிய காலம் வரும்.
உங்களுடைய உம்மத்தின் கரத்தினால் இவர் கொலை செய்யப்படுவார் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். எங்கே கொலை செய்யப்படுவார்கள் தெரியுமா? ஈராக் தேசத்தில் கூஃபா நகரத்தில் கர்பலா என்ற இடத்தில் கொலை செய்யப்படுவார்கள் என்பதையும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். அவர்கள் கொலை செய்யப்பட்டு கிடக்கும் இடத்தில் உண்டான மண்ணை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம், நான் பார்க்க விரும்புகிறேன் என்றார். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரெக்கையை ஒரு அடி அடித்து கர்பலாவுடைய அந்த மண்ணை எடுத்து பெருமானார் இடத்திலே காட்டினார்கள். இதுதான் கர்பலாவுடைய இடத்தில் இருக்கக்கூடிய பூமியின் மணல் மண்ணு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கர்பலா, ஹர் என்று சொன்னால் கஷ்டம், பலா என்று சொன்னால் முசீபத்து, சோதனை என்பதாக சொன்னார். அந்த இடத்தில் தான் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உம்மத்தின் மூலமாகவே கொலை செய்யப்பட்டார்கள் என்று வரலாற்றில் என்று பார்க்கிறோம். அதுதான் கர்பலாவுடைய யுத்தம். அதை மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஹலீஃபாவாக ஹிஜ்ரி 40 அவர்கள் பொறுப்பேற்றார்கள். அவர்களிடத்திலிருந்து எப்படியாவது அந்த ஹலீஃபா பொறுப்பை கைப்பற்ற வேண்டும் என்று ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல்வேறு சூழ்ச்சிகள் தந்திரத்தின் மூலமாக ஹஜ்ரத் அலி அவர்களை வீழ்த்தினார்கள். அதன் பிறகு ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பொறுப்புக்கு வந்தார்கள். ஆனால் 6 மாதங்கள் தான் இருந்தார். பல்வேறு விதமான சண்டை சச்சரவுகள், சிரமங்கள். அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை என்னாச்சு, அதற்கான பரிகாரம் என்ன என்று ஒரு கூட்டம், முஆவியாவுக்கு எதிராக ஒரு கூட்டம், ஹஜ்ரத் அலிக்கு எதிராக ஒரு, இப்படி பல பிரச்சனைகள் அங்கே இருந்த பொழுதுதான் ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமான தோழர். இப்போ முஆவியா தன்னுடைய ஆட்சி காலம் முடிகின்ற பொழுது, ஆனால் முஆவியா ஆட்சி பொறுப்பேற்றவுடன் சொன்னார், இனிமேல் ஹலீஃபாக்களுடைய ஆட்சிகள் கிடையாது, இது மன்னர் ஆட்சி என்பதாக சொன்னார். இப்போ மன்னர் ஆட்சியினுடைய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் வரலாற்றில் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி தான் முதல் மன்னர் ஆட்சி. எனவே அவர் தன்னுடைய காலம் முடிகின்ற தருவாயில் இருக்கின்ற பொழுது தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பிறகு இந்த ஆட்சி பொறுப்பில் என்னுடைய மகன் யஸீத் இருப்பார் என்று சொன்னார். இப்போ முஆவியாவிற்கு பிறகு முஆவியத்து இப்னு யஸீத் மன்னராக பொறுப்பேற்கிறார். முஆவியாவுடைய மகன் யஸீதுடைய ஆட்சி காலத்திலே தான் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார். யஸீதுடைய ஆட்சி மிக கொடுமையான ஆட்சி. ஈராக்கிலே மக்கள் எல்லோரும் கொந்தளித்து கொதித்து ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுப்புகின்றார்கள், நீங்கள் வாருங்கள், இங்கே எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறோம், இந்த ஆட்சியை மாற்றி விடுங்கள், மக்கள் நிம்மதியாக இல்லை என்று கடிதம் எழுதி கொண்டே இருக்கின்றார்கள். எத்தனை கடிதம் தெரியுமா? வரலாற்று வருகின்றது 15,000க்கும் அதிகமான கடிதங்கள். நீங்கள் வாருங்கள், உங்களோடு நாங்கள் ஒத்துழைக்கின்றோம் என்று சொன்னார்கள். இப்பொழுது ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈராக்கை நோக்கி பயணம் செய்து யஸீதுடைய ஆட்சிக்கு எதிராக யுத்தம் செய்து அவர் ஆட்சியை மாற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு வருகின்றார்கள். இந்த செய்தி யஸீதுக்கு கிடைத்தது. உடனே யஸீத் உத்தரவு போட்டான், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை சிறைபிடித்து என்னிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைங்கள் என்று. இந்த செய்தி கிடைத்தவுடன் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவிற்கு சென்றார்கள். இப்போ மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகும் கடிதங்கள் வந்து கொண்டே இருந்தது. எனவே முஸ்லிம் இப்னு அதீர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு தோழரை, நீங்கள் கூஃபாவில் என்ன நடக்கிறது, ஈராக்கில் என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் ஆய்வு செய்து எனக்கு கடிதமாக அனுப்புங்கள் என்று அனுப்பி வைக்கின்றார்கள். இப்போ அங்கே நுழைஞ்சு சுற்றி பார்த்தா மக்கள் எல்லாம் ஹுசைனுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், யஸீதுடைய ஆட்சிக்கு எதிராக கிளம்பி கொண்டிருக்கின்றார்கள். எல்லா செய்தியும் சேகரித்துக் கொண்டிருக்கின்றார் முஸ்லிம் இப்னு அதீர். ஆனால் அவருக்கு தெரியாமலேயே யஸீத் ஒரு வேலை செய்தார். கூஃபாவுடைய கவர்னராக இருந்த நுஅமான் இப்னு பஷீர் அவர்களை மாற்றி உபைதுல்லா என்பவரை கவர்னராக நியமித்தான். அந்த உபைதுல்லா தான் மிகப்பெரிய சண்டாளன். ஹஜ்ரத் ஹுசைன் அவர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தார். ஹஜ்ரத் நுஅமான் இப்னு பஷீர் மென்மையானவர், அவர் நம்ம ஆட்சிக்கு எதிராக செய்து விடுவார் என்று யஸீத் கவர்னரை மாற்றினார். உபைதுல்லா தலைமையில் பெரிய படைகளை திரட்டி இந்த முஸ்லிம் இப்னு அதி அவர்களை கைது செய்து கொலை செய்தார். அதற்கு முன்பாகவே முஸ்லிம் இப்னு அதி அவர்கள் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதி விட்டார், நீங்கள் வாங்க, ஊர் முழுக்க உங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க,
நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோடு சேர்ந்து இந்த மக்கள் எல்லாம் ஒத்துழைப்பாக இருப்பாங்க, உங்களோடு சண்டை செஞ்சு இந்த ஆட்சியை மாற்றலாம், ஒரு நீதியை நியாயத்தை நிலைநாட்டலாம் என்று கடிதம் எழுப்பினார்கள். கடிதம் அனுப்பிய உடனேயே இவரை இங்கே கொலை செய்து விட்டார்கள். கடிதம் கிடைத்தவுடன் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து புறப்பட்டு சென்றார். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெரும் சஹாபிகள் எல்லாம் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். நீங்கள் போக வேண்டாம், கூஃபாவிற்கு நீங்கள் போகாதீர்கள், ஈராக்குக்கு நீங்கள் செல்லாதீர்கள், அவர்களெல்லாம் திட்டமிட்டு வஞ்சகம் செய்யக்கூடியவர்கள் ஈராக்கு வாசிகள். உங்கள் அண்ணன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விஷம் வைத்துக் கொண்டவர்கள் கூஃபா வாசிகள், அவர்களை நீங்க நம்பாதீங்கன்னு சொன்னாங்க. அது அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய ஞானம் மிக்கவர்கள் தெரியுமா? ஒருவருடைய முகத்தை பார்த்து விஷயத்தை சொல்லக்கூடிய ஆற்றல். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உங்களுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஷஹீதுடைய காட்சி தெரிகிறது, நீங்கள் போக வேண்டாம். சில சஹாபிகள் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒட்டகத்திற்கு முன்னால் படுத்துக் கொண்டார்கள் என்பதாக வரலாற்றிலே உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி முன்வைத்த காலை பின் வைப்பது நபிமானுடைய வாரிசுக்கு அது தகுதி அல்ல என்று சொல்லி அவர்கள் சென்றார்கள். கர்பலா என்ற இடத்திற்கு சென்றார்கள். அங்கே போய் பார்த்த பிறகுதான் சூழ்நிலை அப்படியே மாறிவிட்டது. அவர்களோடு 300 பேர் வந்தார்கள். 300 பேர்களில் 72 நபர்கள் தங்களுடைய குடும்பத்தார்கள், அஹ்லு பைத்தை சார்ந்தவர்கள். அந்த 72 நபர்களை விட்டுவிட்டு மற்றவர்கள் எல்லோரையும் நீங்கள் சென்று விடுங்கள், இங்கே நடக்கக்கூடிய சூழ்நிலை உங்கள் மீது எந்த இதுவும் இல்லை, என்னைத்தான் அவர்கள் குறிவைத்திருக்கின்றார்கள், எனவே நீங்கள் எல்லாம் போங்கன்னாங்க. ஒரு 72 நபர்கள். அந்த 72 நபர்களோடு யுத்தம் செய்வதற்கு 4000 படைகளை அனுப்பி வைத்தான் உபைதுல்லா. ஹர்ர் இப்னு யஸீத், தாரிக் இப்னு யஸீத் என்ற தலைமையில் 1000 பேர், அது பேர் 3000 பேர், 5000 பேர் படைகளை கொண்டு வந்து நிறுத்தி பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னார்கள், ஒரு சமாதான முடிவுக்கு வந்தார்கள். என்னை விட்டுருங்க, நாங்கள் மதீனாவுக்கு திரும்பி போகிறோம், அல்லது எங்களை சிறைபிடித்து விடுங்கள், எங்களை தெங்கியாவது தங்க வைங்க, அல்லது எங்களை சிறைபிடித்து யஸீதிடத்தில் ஒப்படைங்கள் சொன்னாங்க. ஆனால் அவங்க மூணையுமே கேட்கவில்லை. யுத்தம் செய்தார்கள், ஒவ்வொருவர்களாக கொலை செய்தார்கள். கடைசியில் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் கொலை செய்யப்பட்டார். முதல் அம்பு ஒரு நெற்றியில் வந்து விழுந்தது, 15 அம்புகள். அதன் பிறகு தாரிக் இப்னு யஸீத் என்பவன் நபி ஸல்லல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தலையை தனியாக வெட்டி கொண்டு வந்து சபையில் வைத்தான். சபையில் வைத்துவிட்டு ஒரு குச்சியை எடுத்து அவருடைய உதட்டை தட்டி கொண்டே இருந்தான். அப்போ அந்த இடத்தில் இருந்த அரசு ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், சண்டாளனே அப்படி செய்யாதே, அது என்ன உதடு தருமா, நான் பார்த்திருக்கின்றேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1000க்கும் அதிகமான முறை அந்த உதட்டில் முத்தம் கொடுத்திருக்கின்றார்கள், அதை உன்னை நீ கேலி கிண்டல் செய்கிறாயா என்பதாக. பிறகு அந்த தலையை கொண்டு மன்னர் யஸீத் இடத்திலே ஒப்படைக்கப்பட்ட பொழுது யஸீது சொன்னார், அப்படியே வியந்து விட்டு, நான் இதை செய்ய சொல்லவே இல்லை, இந்த குற்றத்திலிருந்து நான் விலகிவிட்டேன், நான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை கைது செய்து நான் வர சொன்னேனே தவிர கொலை செய்ய சொல்லவில்லை, நான் இதற்கு அனுமதிக்கவில்லை, அல்லாஹ் உன்னை நாசமாக்குவானாக, அல்லாஹ் உன்னை ஹலாக்காக்குவான் என்று யஸீது உபைதுல்லா என்ற அந்த கவர்னரை பார்த்து சொன்னதாக வரலாற்றிலே. அருமையானவர்களே, உலகத்தில் எங்கே எந்த பகுதியில் அநியாயம் அக்கிரமம் நடந்தாலும் அதை வேடிக்கை கொண்டு பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாது. அதற்காக வேண்டி தங்களுடைய உயிரையும் பணைய வைத்து நியாயத்தை, நீதியை, நேர்மையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இந்த கர்பலா யுத்தம். இது இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் ஆஷுராவிலே நடந்தது. மிகப்பெரிய கொடுங்கோலன் ஃபிரௌன், அவனை எதிர்த்து ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த போராட்டத்தில் ஃபிரௌன் அழிக்கப்பட்டு நதியிலே மூழ்கடிக்கப்பட்டு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றி வாகையை சூடிய நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். ஆஷுரா நாள் என்பது ஒரு வெற்றி திருநாள் மட்டுமல்ல, அக்கிரமத்திற்கும் அநியாயத்திற்கும் எதிர்த்திருக்கக்கூடிய ஒரு மகத்துவமிக்க நாள். அக்கிரமத்திற்கும் அநியாயத்திற்கும் சர்வாதிகார ஆட்சிக்கும் எதிராக பல்வேறு யுத்தங்கள் நடந்து வெற்றி பெற்ற நாள் இந்த ஆஷுராவுடைய நாள் என்பதை நம்முடைய நினைவிலே கொண்டு வர வேண்டும். அதனால் தான் இந்த நாளிலே நோன்பு வைத்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற ஒரு நடைமுறை சுன்னத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அஹ்லு பைத் என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தி வைப்பானாக. அவர்கள் செய்த எல்லா தியாகங்களையும் அல்லாஹ் ஏற்று கபூல் செய்து ஷஹீதுடைய அந்தஸ்து
பாக்கியத்தை அவர் தந்துள்வாடிப்பானாக. அதன் மூலமாக எங்களுடைய ஈமானையும் நிலைபெறுக்க செய்வானாக. உறுதிமிக்க ஈமான் உடையவனாக உண்மையான முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழச் செய்வானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.